வணக்கம் மக்களே, இன்னைக்கு 100 டேஸ் ஆஃப் ஃபிட்னஸ் சேலஞ்சோட டே 17 மக்களே. இந்த நேரத்தில் நான் லேட் ஒர்க் அவுட் போடும்போது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். எதுக்கு அந்த மிஷினுக்கு அந்த ஒர்க் அவுட்டுக்கு ஐசோலேட்டட் டிஒய் ரோன்னு வந்துச்சுன்னு. ஆக்சுவலாக அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோரியன் யார்ட்ஸ்னு ஒருத்தவர் 6th டைமாகவும் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணார் மக்களே. அதுக்காண்டி தான் அந்த பேரை அது மிஷினுக்கு வச்சுருந்தாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தா அஜித் அப்படின்னு ஏதாச்சும் பேர் வைப்பாங்கன்னு பார்க்குறேன். சும்மா சும்மா கோவப்படாதீங்க மக்களே. ஃபன். அப்புறமா இன்னைக்கு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிக்கன் நல்லா வேக போட்டாச்சு மக்களே. அப்புறமா நல்லா ஷர்ட்டை எடுத்து அயன் பண்ணிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். கிளம்புனனையுமே இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கொஞ்சம் தூக்கம் அதிகமாகவே வந்துருச்சு கிளாஸில். சரி, கம்மியாக சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன் மக்களே. அப்புறமா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்மளுக்கு சன் நல்லா முத்தம் கொடுத்துச்சு. நீங்கள் அதை என்ன சொல்கிறேன்னா, சன் கிஸ்ட்டு அப்படிலாம் நம்ம போஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அதான் சொல்கிறேன். அப்புறம் கிளாஸுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சை பிடிச்சிட்டேன் மக்களே. படிக்கணும் வந்துட்டா ஃபஸ்ட்டு பெஞ்சை பிடிச்சா தான் கதையாகும். எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலை வாங்கணும். அப்படியே நல்லா ஃபஸ்ட்டு கிளாஸ் நல்லா எழுதி முடிச்சாச்சு மக்களே. ஒரு வழி இன்டர்வியூ விட்டுட்டாங்க. அப்படியே நம்ம ஹைட்ரேஷனுக்கு நல்லா வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன் மக்களே. கொஞ்சம் நேரம் நடக்கலான்ட்டு கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இந்த ஸ்கூல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா என் நண்பர் நான் இறக்கி விட ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கேன். அந்த ஸ்கூல் தான் இது. சரி, அப்படியே மறுபடியும் டைம் ஆயிடுச்சுன்னு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். கிளாஸுக்கு கிளம்பிட்டு மற்ற 2 கிளாஸையும் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு மக்களே. எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நானும் அப்படியே இன்னைக்கு ஒரு நல்ல லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் வாட்டர் பண்ணி சாப்பிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. இன்னைக்கு ஒரு மெட்டீரியல் வேறு கொடுத்துருந்தாங்க. அது வேறு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதை பற்றி பிளான்லாம் போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, அப்புறமா எப்பயும் போல் நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் ஜிம்முக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெக் ஒர்க் அவுட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக லெக் எக்ஸ்டென்ஷனில் ஆரம்பித்து 4 செட்டு போட்டாச்சு எப்பயும் போல். அப்புறமா செகண்ட் ஒர்க் அவுட்டு லெக்கையும் 4 செட்டு போட்டு முடிச்சாச்சு மக்களே. அப்புறமா இன்றைக்கி தேர்ட் ஒர்க் அவுட்டாக லெக் ப்ரெஸ்ஸு. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் அதிகமாக வச்சு லெக் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே ஓரளவு நல்லாவே போட்டுட்டேன். அந்த ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு 4th ஒர்க் அவுட்டாக அப்டெக்ஷன் அண்ட் அடெக்ஷன் 2 ஒர்க் அவுட்டையும் நல்லா மாற்றி போட்டாச்சு மக்களே. அப்புறமா 5th அண்ட் லாஸ்ட் ஒர்க் அவுட்டாக காஃப் ரைஸையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரெட்மில்ல வாக்க போட்டாச்சு. நல்லா சுட்டாயிருச்சு. இன்னைக்கான ஒரு கோட்டு முடிஞ்சு மக்களே. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டின்னரை முடிச்சிட்டேன். இன்னைக்கு கொடுத்த மெட்டீரியலை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. அப்புறம் மக்களே தூங்க போகிறேன். டாட்டா, பை.